சிசிலிட்டிஸ் ராபியா சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேங்க. இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்க வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கஸ்டர்ட் சர்பத் தான் செஞ்சுருக்கேன். வாங்க இந்த கஸ்டர்ட் சர்பத்து வந்து எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். நான் ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். இதில் வந்து 3/4 லிட்ரு பால் வந்து ஊற்றிக்கிறேன். நல்லா கெட்டியான பால் எடுத்துக்கோங்க. பால் வந்து 3/4 லிட்ரு வந்து எடுத்துக்கிறேன். இப்போ இந்த பால் கொதி வரணும். கொதி வரும்போது நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, 3 ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் எடுத்து பாலில் கரைச்சிட்டு, நான் இப்போ இதை வந்து இதில் பாலில் வந்து சேர்த்துக்கிறேன். இது 3 ஸ்பூன், சின்ன ஸ்பூனுக்கு 3 ஸ்பூன் போதும். நம்ம ஃப்ரூட் கஸ்டர்ட் செய்கிறதா இருந்தால் அதிகமாக சேர்த்துக்கலாம். இது வந்து ரொம்ப கெட்டி ஆகிடக்கூடாது. இது சர்பத்துங்கிறதுனால கொஞ்சம் கம்மியாகிட்டு கஸ்டர்டை வந்து சேர்த்துக்கணும். இப்போ இந்த கஸ்டர்டு வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா பச்சை வாசனை போக நல்லா கொதிச்சுக்கணும். இப்போ இதுலேயே நம்ம வந்து 1 கப்பு சர்க்கரை வந்து சேர்த்துக்கிறேன். இந்த சர்க்கரை வந்து 1 கப், நான் வந்து 1 கப் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன செய்யணும்னா, இன்னும் இதை வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை நல்லா ஆற வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். ஒரு 1 ஹவர் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. நான் வச்சுட்டு இப்போ அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, கடல் பாசி வந்து நான் 30 ரூபா பாக்கெட்டு, ஒரு பாக்கெட் எடுத்திருக்கேன். இதில் வந்து 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் இதை வந்து ஊற வச்சுடுங்க. இதை ஊற வச்சதுக்கப்புறம் நம்ம இதை வந்து காய்ச்சிக்கலாம். இப்போ நம்ம இது பாருங்கள், இது வந்து ஊறிடுச்சு. இப்போ இதில் 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி நான் வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கிறேன். இதை ஊற வச்சுட்டு நம்ம காய்ச்சினா தான் இது கட்டி இல்லாமல் வரும். அதனால் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா காய்ச்சிக்கோங்க. இப்போ இதில் ஒரு 3 ஸ்பூன் சர்க்கரை வந்து சேர்த்துக்கோங்க. இது வந்து நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கரைஞ்சிரும். கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம இதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு பவுலில் வந்து ஊற்றிக்கலாம். இப்போ ஒரு 4 பவுல் எடுத்துருக்கேன். இதில் கொஞ்சம் கொஞ்சமாட்டு நான் ஃபுல்லாக ஊற்றிக்கிறேன். இதில் மெயின் என்ன அப்படின்னா, இதை வந்து நல்லா தண்ணியாக காய்ச்சிக்கோங்க. ஏன்னா ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா கல் கணக்கு இருக்கும். ஸ்வீட்டில் போட்டு சாப்பிட்றதுக்கு தான், சர்பத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு வந்து நல்லாவே இருக்காது. கல் கணக்கு ஆகிடுச்சுன்னா. அதே கொஞ்சம் சாஃப்டாக செஞ்சால் நல்லாயிருக்கும். அதோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, கொஞ்சம் தண்ணியாக காய்ச்சி கட்டி பட்டுட்டு அது கொஞ்சம் உடையிற மாதிரி இருந்தாலும் பரவாயில்லை. அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து அந்த மாதிரி நீங்கள் இந்த கடல் பாசி வந்து செஞ்சு வந்து சர்பத்தில் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ இந்த 4 கிளாஸ்லேயும் ஒவ்வொரு கலர் வந்து சேர்த்துக்கிறேன். ஃபுட் கலர் வந்து சேர்த்துக்கிறேன். ஒன்றில் வந்து பிங்க்கு, ஒன்று வந்து எல்லோ. இந்த 2வது கலர் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து எல்லோ கலரு. ஆனால் அது வந்து இந்த ரெட் கலர் மாதிரியே இருக்குது. அடுத்து வந்து பர்பிள் கலரு, அடுத்து வந்து க்ரீன் கலரு. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுடுங்க. இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதை வந்து சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இது வந்து இஃப்தாருக்கு மித்த நேரம் எப்போனாலுங்க இது வந்து செஞ்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இது வந்து வயிற்றுக்கு நல்லா குளிர்ச்சி. இந்த கடல் பாசியும் சரி, இந்த சர்பத்தும் சரி நல்லா குளிர்ச்சியாக இருக்கும் வயிற்றுக்கும் உடம்புக்கும். இப்போ இது நான் பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு. இப்போ நான் இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணி எடுத்து ஒன்றா சேர்த்து எல்லாத்தையும் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ அடுத்து நம்ம அந்த கஸ்டர்டை வந்து ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நல்லா கூலானதுக்கு பிறகு இதை வந்து இந்த மாதிரி கெட்டி இல்லாமல் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. கெட்டி இருந்துச்சு, ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் பால் வந்து ஊற்றிக்கோங்க, காய்ச்சின பால். இந்த அளவுக்கு தான் இருக்கணும். இப்போ இதில் நான் வந்து சப்ஜா விதையும் பாதாம் பிசின்னு ஊற வச்சுருக்கேன். அது வந்து 3 ஸ்பூன், பெரிய ஸ்பூனுக்கு ஒரு 3 ஸ்பூன் நான் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம என்ன சேர்த்துக்கிறேன்னா, நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா கடல் பாசி, அதை வந்து நான் சேர்த்துக்கிறேன். அது எல்லாத்தையுமே கலந்து இந்த மாதிரி வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு அரை கப்பு வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் சர்க்கரைக்கு பதில் மில்க் மேடு கூட சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இதை எடுத்து தனியாக வச்சுட்டு இப்போ ஒரு 3 கிளாஸ் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். 3 கிளாஸ்லேயும் இதை வந்து நம்ம ஊற்றிக்கிறோம். இதை ஊற்றிட்டு இது நம்ம என்ன பண்ணோன்னா, நான் 3 ஃப்ளேவர் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அந்த ஃப்ளேவர் வந்து காட்டுறேன் பாருங்கள். நான் இப்போது
இப்போ இந்த 3 கிளாஸ்லேயும் கொஞ்சம் கொஞ்சமாட்டு அந்த கடல் பாசி கலர் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, கட் பண்ணி அதை வந்து கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் இதுலேயே. இந்த மாதிரி 3 கிளாஸ்லேயும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து டைகர் சொல்லிட்டு இந்த மாதிரி மில்க் ஷேக் இது பிளாக் கரண்ட், இது வந்து பிஸ்தா, இது வந்து மேங்கோ, இந்த 3ஐயும் நான் வந்து சேர்த்துக்கிறேன். 3 கிளாஸ்லேயும் ஒவ்வொரு ஃப்ளேவர் வந்து சேர்த்துக்கிறேன்னா. இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 3 சொட்டு ஊற்றுங்க போதும். எனக்கு என்னென்னா இந்த பிளாக் கரண்ட் வந்து கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. இந்த மேங்கோ ஃப்ளேவரும் அப்புறம் வந்து பிஸ்தா ஃப்ளேவரும் கரெக்டாக ஆகிடுச்சு. ஆனால் அந்த பிளாக் கரண்ட் மட்டும் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. நீங்கள் வந்து ஒரு 3 சொட்டு இல்லைன்னா அப்படி பத்தலைன்னா ஒரு 4 சொட்டு ஊற்றிக்கோங்க, அவ்வளோதான். அதுக்கு மேலே ஊற்றாதீங்க. அது அதிகமாக ஆயிடுச்சுன்னா அது வந்து குடிக்கிறதுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா இல்லை. அதனால் பார்த்துட்டு ஒரு 3 சொட்டு இல்லை 4 சொட்டு ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு ஃப்ளேவர்லேயும் அந்த கிளாஸில் வந்து இந்த சர்பத்து கரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம இப்போ ஊற்றிக்கலாம். இன்றைக்கி இந்த இஃப்தாருக்கு இதை வந்து இந்த மாதிரி செஞ்சு உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக கொடுங்க. பாருங்கள், இப்போ இது எல்லாமே மூணுமே கிளாஸில் வந்து ஒவ்வொரு ஃப்ளேவர் வந்து நான் வந்து ரெடி பண்ணிட்டேன். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இதில் வந்து ஒவ்வொரு ஸ்பூன் வந்து இது ஃப்ரெஷ் க்ரீம் வந்து ஊற்றிக்கோங்க, அதுவும் நல்லாயிருக்கும். இதில் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்தாலும். இப்போ இதில் கடைசி நான் வந்து ஒரு 4 பாதாமும் 4 பிஸ்தா சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு மேலே வந்து சேர்த்துக்கோங்க. இல்லை உங்களுக்கு நிறைய போடணுன்னா சர்பத்தில் வந்து நிறைய போட்டுக்கோங்க. நான் வந்து இந்த மாதிரி கொஞ்சமாக ஒரு 4 நாள் போதும். நான் வந்து 4 நாள் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கிறேங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப சூப்பரான பிளாக் கரண்ட் பிஸ்தா மேங்கோ சர்பத் வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு இந்த நோம்புக்கு வந்து செஞ்சு பார்த்துட்டு செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். இதேமாரி வீடியோஸ் பார்க்கணுன்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே என்னோடய வீடியோ எல்லாருக்குமே, உங்கள் வீட்டில் எல்லாருக்குமே, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விட்டுடுங்க.